ஃபர்ஸ்ட் டே முடியும் போது இந்தியா ஓரளவுக்கு டீசென்டான பொசிஷன்ல தான் இருந்தாங்க. பட் செகண்ட் டேல மேற்கொண்டு ஒரு 94 ரன் தான் இந்தியாவால சேர்க்க முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் டேல 264 ஃபார் 4 அப்படின்னு இந்தியா முடிச்சாங்க. செகண்ட் டே ஸ்டார்ட் ஆகி கொஞ்ச நேரத்திலேயே ஜடேஜாவோட விக்கெட்டை நம்ம லூஸ் பண்ணோம். பட் அதுக்கப்புறம் ஷர்துல் தாக்கூருக்கும் வாஷிங்டன் சுந்தருக்கும் நடுவில் ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆச்சு. அதை பார்க்கும்போது 2021ல காபால இவங்க ரெண்டு பேரும் ஒரு டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன்ல இருந்து ஆளுக்கு ஒரு 50 அடிச்சு இந்தியாவை ஒரு பெட்டர் பொசிஷனுக்கு கொண்டு வருவாங்க. அந்த மாதிரியான ஒரு இன்னிங்ஸ் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதுக்கான ஷேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சது. ஷர்துல் தாக்கூர் நல்லாவே ஸ்கோர் பண்ணாரு. இந்த பக்கம் வாஷிங்டன் சுந்தர் அவருக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா 40 ரன் அடிச்சதுக்கு அப்புறம் ஷர்துல் தாக்கூர் அவுட் ஆனாரு. அதுக்கப்புறம் ரிஷப் பந்த் உள்ள வந்தாரு. கால்ல பிராக்சர் இருந்தாலும் விட்டு கொடுக்க கூடாது அப்படிங்கிற உறுதியான ஒரு மைண்ட் செட்டோட பந்த் உள்ள வந்தாரு. அது எல்லாராலையும் அப்ரிஷியேட் பண்ணப்பட்டது. கிரவுண்டே எழுந்து நின்று ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்தாங்க அவரோட என்ட்ரிக்கு. அவர் உள்ள வந்து 50 கம்ப்ளீட் பண்ணாரு. இண்டிவிஜுவல் பிளேயரா பந்துடைய அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் அப்ரிஷியேட் பண்ணப்பட வேண்டியது. அந்த நேரத்தில் ஸ்டோக்ஸ், ஆர்ச்சர் ரெண்டு பேருமே அவருக்கு மறுபடியும் யார்கர் டெலிவரிஸ் எல்லாம் போட்டாங்க. இதெல்லாம் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பாப்பா அப்படின்னு விமர்சனமும் எழுந்திருக்கு. பட் ஸ்டில் மேட்ச் அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஒரு டீமும் அவங்க வின் பண்றதுக்கான சான்சஸ் தான் அதிகமா பார்ப்பாங்க. அப்படிதான் நம்ம ஸ்டோக்ஸ் அண்ட் ஆர்ச்சரோட பிஹேவியரையும் எடுத்துக்க வேண்டியது இருக்கு. பந்த் வாஷி பார்ட்னர்ஷிப்ல பந்தால ஓட முடியாது அப்படிங்கிறதுனால நிறைய சிங்கிள்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ண வேண்டியது இருந்தது. ஒருவேளை பந்த் இன்ஜுரி ஆகாம இருந்திருந்து பந்துக்கும் வாஷிங்கும் ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆயிருந்தது அப்படின்னா இன்னும் பெட்டரான ஸ்கோர் நமக்கு கிடைச்சிருந்திருக்கும். ஓகே, இனி நம்ம டிபிக்கல் டெஸ்ட் இன்னிங்ஸ் விளையாட முடியாது, நம்மளும் அடிச்சுதான் விளையாடணும் அப்படின்னு வாஷி ஒரு புல் ஷாட்டுக்கு போனாரு, அவுட் ஆனாரு. இந்தியா கடைசியா 358 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனாங்க. திரும்ப பேட் பண்ண வந்த இங்கிலாந்துக்கு பென் டக்கெட் ஒரு பாசிட்டிவான ஸ்டார்ட் கொடுத்தாரு. இந்த பக்கம் கிராலி இனிஷியலா ஸ்ட்ரகிள் பண்ணாலும் அதுக்கப்புறம் அவரும் செட் ஆயிட்டாரு. அவங்க ரெண்டு பேருமே ஒரு ஒன் டே மாதிரி தான் இதை ட்ரீட் பண்ணி விளையாண்டாங்க. பேஸ்பால் டெக்னிக்கை யூஸ் பண்ணாங்க. இந்தியாவோட பவுலிங்கும் நேற்று அவ்வளவு சொல்லிக்கிற மாதிரி இல்ல. ஒருவேளை இங்கிலாந்து பேட் பண்ண வரும்போது சன்லைட் வந்ததுனால பிச்சோட தன்மை மாறி அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்பு இருந்ததா, பவுன்ஸ் எல்லாம் கம்மியா இருந்ததுனால அவங்க அடிச்சாங்களா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்தியாவோட லைன் அண்ட் லென்த் இருக்கு இல்லையா, அது நேற்று கொஞ்சம் சுமாரா தான் இருந்தது. நிறைய ஃபுல்லர் டெலிவரிஸ் போட்டாங்க, டவுன் தி லெக் நிறைய போட்டாங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணி கிராலியும் டக்கெட்டும் ஸ்கோர் பண்ணாங்க. வேறஸ் இந்தியா பேட் பண்ணும்போது ஸ்டோக்ஸ் அண்ட் ஆர்ச்சர் ரெண்டு பேருமே ஒரு எசகபசகான லென்த்ல தான் போல் பண்ணிட்டு இருந்தாங்க. பேட்ஸ்மேனை ஒரு டைலமோலயே வச்சிருந்தாங்க. முன்னாடி வந்து ஆடலாமா வேணாமா அப்படிங்கிற டவுட்ஃபுல்லான ஒரு லென்த்லயே அவங்க போல் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரியான ஒரு லென்த்தை இந்தியன் பவுலர்ஸ் சூஸ் பண்ணல. இங்கிலாந்துக்கு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பே 166 ரன் கிடைச்சது. ஜடேஜா வந்து கிராலியோட விக்கெட்டை தூக்குனாரு. ஸ்லிப்ல கேஎல் ராகுல் ஒரு நல்ல கேட்ச். அன்சுல் கம்போஜோட ஃபர்ஸ்ட் ஸ்பெல் அவ்வளவு இம்பாக்ட்ஃபுல்லா இல்ல. செகண்ட் ஸ்பெல்ல அவர் உள்ள வந்து தான் பென் டக்கெட்டோட விக்கெட்டை தூக்குனாரு. பென் டக்கெட் 94 ரன்ல அவுட் ஆனாரு. இப்போதைக்கு இங்கிலாந்துக்கு ஆலி போப்பும் ஜோ ரூட்டும் களத்துல இருக்காங்க. இன்னும் 133 ரன் தான் இங்கிலாந்து பின்தங்கி இருக்காங்க. மேபி அன்சுல் கம்போஜ செகண்ட் ஸ்பெல்லுக்கே யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்பெல்ல வழக்கம் போல சிராஜ் கிட்டே கூட கொடுத்திருந்திருக்கலாம். ஓவராலா பார்த்தா இந்தியன் பவுலர்ஸோட எக்கானமி எல்லாமே ஆல்மோஸ்ட் 5க்கு மேல தான் பும்ராவை தவிர. இப்ப போயிட்டு இருக்கக்கூடிய இதே பேஸ்ல இங்கிலாந்து ஸ்கோர் பண்ணாங்க அப்படின்னா 400 பிளஸ் ரொம்ப ஈஸியா அடிச்சிருவாங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் செஷன்ல இந்தியா எப்படி போல் பண்றாங்க, வாஷிங்டன் சுந்தர் உள்ள வந்து ஏதாவது இம்பாக்ட் ஏற்படுத்த போறாரா, இல்ல ஆஸ் யூஷுவல் பும்ரா ஒரு பிரேக் த்ரூ கிரியேட் பண்ண போறாரா அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.